அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்குறோம். மீனம் அப்படின்னாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுவார். சந்திரன் யாரும் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி. அப்போ 5 அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஆக இந்த மாதத்தில் நம்மளே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. எப்போ எல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும், அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. அது இப்போ நடக்கும். உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இது எப்போ தெரியும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கெடுபலன்கள் குறையும் போது தான் தெரியும், அல்லது பிரச்சனை எதுவுமே வராமல் இருக்கும்போது தான் இதனுடைய உண்மைத்தன்மை தெரியும். அதைத்தான் இந்த மாதம் உங்களுக்கு குரு பகவான் செய்கிறதுக்கு இருக்கார். அப்போ வாழ்க்கையில் நமக்கு பெரிய லெவலில் பணம் பொருள் இல்லைன்னால் கூட பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் போதுமானது. ஒன்று பிரச்சனை அப்படின்னாலே நமக்கு கடன். இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. கடன் மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் கிரானிக்காக ஏதாவது நோயில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த தீர்க்க முடியாத நோயிலிருந்து, அந்த வலியிலிருந்து, வேதனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது? கையில் பணம் தனம் இருந்தாலும் செலவினங்களும் நிறையா இருக்குது. செலவு பண்ணுறதுக்குனே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அவர் வக்ரகதியில் இருக்கார். அவர் தான் உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் உங்களுடைய உறவுகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். அந்த தேவையில்லாத செலவினங்கள் குறையும். ஒருவேளை நெருங்கிய உறவுகளுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னாலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுங்கள். இந்த தேவையற்ற விரயங்கள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு. ஏதோ ஒரு விரயத்துக்கு ஏதோ ஒரு உறவுகளுக்கு செய்கிறதெல்லாம் தவறு இல்லை. எதை செஞ்சால் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறோம். அப்படி இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு அளவு செலவு பண்ணிங்களோ அவ்வளோக்கு அளவு நல்லது. ஏன்னா இன்னும் ஒரு வருஷ காலங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் தான் இருப்பார். கொஞ்ச நாளைக்கு வர நவம்பர் வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரகதியில் தான் இருப்பார். ஆனாலும் அங்கிட்டும் கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். இன்னும் 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அல்லது விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக எதை நம்ம முதலீடு பண்ணணும், எதை நம்ம நஷ்டத்தை லாபமாக மாற்றணுங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதம் பொருளாதார ரீதியாக பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. செலவினங்கள் இருக்குது. முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க. சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனாலும் கூட நீங்கள் இந்த முயற்சிகளுக்கு போராடித்தான் ஆகணும். ஒரு பக்கம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படின்னாலும் இந்த மாதம் நடக்கும். இந்த மாதம் பாதிக்கு மேலே ஆடியும் வந்துடும். ஆடி மாதமும் பிறக்குது. அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. இதுவும் இந்த மாதத்தில் நிறையா இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்க, இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகலை, அது போகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகும். அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதத்தில் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நடக்கும். உங்களுடைய கல்வி, எஜுகேஷன்,
அது அண்டர் எஜுகேஷனாலும் சரி, ஹை ஸ்டடினாலும் சரி நல்லா இருக்குது இந்த மாதம். யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விவசாயத்தில் தகுந்த நல்ல லாபம் இருக்குது. அதே தான் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. இதெல்லாமே இந்த மாதம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளால் பலன்கள் உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் சனி பகவான் பார்க்குறார், அது ரொம்ப விசேஷம். இன்னொரு பக்கம் உங்கள் சர்வீஸ்க்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக வேலை உண்டு. வேலையில் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். வேலையின் காரணமாக லீவ் போடுறது, வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது, இது இந்த மாதம் நிறையா இருக்குது. அதனால் எந்த வேலை நீங்கள் பார்த்தாலும் சரி அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இந்த மாதம் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஏன்னா வேலை கிடைக்கிறது இந்த காலத்தில் பெரிய விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறதுனால எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, வேலை தேடிட்டுருக்கேன், கிடைக்குமான்னு தெரிலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு அவர் கை கொடுப்பார். சனி பகவான் வேலையை உருவாக்கி கொடுப்பார். உங்களுடைய வயதுக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட்லேயே நல்ல ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட்டோ மானிட்டரி பெனிஃபிட்டோ ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நல்ல வேறு வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேலையாட்கள் கிடைப்பாங்க. இதெல்லாமே ஓரளவுக்கு பலன் உண்டு. இந்த மாதத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்கனாலும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினீங்களோ அந்த விஷயத்துக்கு அந்த கடன் ஃபுல்ஃபில் ஆகுமான்னா உத்தரவாதம் இல்லை. உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் பெரிய ப்ராஃபிட்டபுளாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் உங்களுக்கு வந்து ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அது இல்லாமல் ஏதாவது பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நிலையாக இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதற்கான தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இறைவனுடைய அனுக்கிரகம், இறைவன் தோன்றா துணையாக உங்களுக்கு இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நற்பலனாக, நன்மையாக, சாதகமாக நடந்து கொள்வாங்க. இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நோயுடைய தன்மை சனி பார்க்குறதுனால அதிகமாக இருக்கும். அதனால் ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ, காளி இருக்கோ, அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இந்த மாதம் இன்னும் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணணுன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இருக்கிற ஊரில் சரபேஸ்வரர் இருந்தால் கும்பிடுங்க. அப்படி இல்லைன்னா பிரத்யங்கரா தேவியாவது வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.